அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நல்லா இருக்க வேணும். நான் இன்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த். இன்றைக்கு ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதுசாக அந்த சேனலுக்கு புதுசாக வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னு சொன்னால் நான் போகிற வீடியோலாம் தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நிறைய பிரயோஜனமான வீடியோ சேனலை பார்க்குறது மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ட்ரெண்டிங்கான வீடியோவாக இருக்கலாம், தமிழ் மொழி சார்ந்த வீடியோவாக இருக்கலாம், ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம். இது போல் பல விஷயங்களை வந்து நான் இந்த சேனலில் பேசுகிறது வளமை. யாரும் பேசாத புதிய விஷயங்களையும் எடுத்து பேசுறது வளமை. அதே மாதிரி காணொளியிலையும் காட்டுறது வளமை. சரி, இன்றைக்கு நம்ம புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் எங்களோட சேனலில் கூட நாங்கள் இவரை பற்றி போட்டிருக்கிறோம். ஷோ மீ த வியூ சஷ்மி அவர்கள், அதாவது பேர்வழியை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து இலங்கையை முற்றுமுழுதாக நடந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கரெக்டாக 40வது நாளை தாண்டி புத்தளத்தில் நிற்கிறார்னு நினைக்கிறேன். புத்தளத்தை இலங்கை அப்படியே சுற்றி இங்கே வடக்கு தாண்டி கிழக்கு தாண்டி அப்படியே போய் இப்போ மேல் மாகாணத்துக்கு போயிருக்கிறார். புத்தளத்தில் நிற்கிறார். புத்தளத்தில் நின்று திரும்ப இப்போ வெளிக்கிட போகிறார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அவருடைய உத்தியோகபூர்வ டிக்டாக் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிருக்கு. ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி டிக்டாக் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 மில்லியன் லைக்ஸ் வந்து அந்த சேனலுக்கு கிடைச்சிருந்தது, அந்த டிக்டாக் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரே வந்து காணொலி கொண்டு பதிவிட்டு இருக்கிறார். என்ன காரணத்தால் பேன் ஆகுனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து சரியான காரணம் சொல்லப்படலை. அதுக்கு வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் அக்கௌண்ட் வந்து ரிகவர் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணங்கள் சில இருக்கும். இப்போ உதாரணமாக டிக்டாக் அக்கௌண்ட் பேன் ஆகணும்னு சொன்னால், அதாவது ஏதாவது வயலன்ஸ் அவங்க செய்திருக்கணும், இல்லது சட்டத்துக்கு முரண்பாக ஏதாவது பேசியிருக்கணும், இல்லது அந்த டிக்டாக்குடைய அந்த கொள்கைகளுக்கு மாறாக நடந்து கொண்டால் அந்த அக்கௌண்ட்டை பேன் பண்ணுவாங்க. இன்னொரு முறை இருக்குது. என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு எதிராக ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த அக்கௌண்ட்டை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறது, இவங்க இப்படி பிள்ளைய செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிக்டாக் டீமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. இந்த ரிப்போர்ட் வந்து நிறைய போகவும் ஒரு அக்கௌண்ட்டை வந்து பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி சில காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணங்கள் அப்படின்னு தெரியல. நான் கெஸ் பண்ணுறேன் என்னன்னு சொன்னால், இந்த அண்மையில் ஷோ மீ த வியூ ப்ரோ வந்து பாடசாலை மாணவர்களை வந்து சந்திச்சிருந்தார். அதில் வந்து எல்லாருமே பாடசாலை மாணவர்கள்லாம் வெயிலுக்குள்ளே முழங்காலில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அவரும் அதை பேசியிருந்தார். நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன பார்க்குறதுக்கு ஆசையாக வந்துருக்கிறீங்க, அதே மாதிரி நானும் ஒரு சக்ஸஸோட ஒரு பெரிய தூரநோக்கோட நான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கதைச்சிருந்தேன். ஒருவேளை அந்த காரணத்தாலேயும் பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால், மாணவர்கள் வந்து வெயிலில் நிற்கிறதுக்காகவும் டிக்டாக் வந்து பார்த்துட்டு இவர் வந்து பிள்ளை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால், வீதியில் நிறைய மக்கள் திரளை வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவர் கூட்டிகிட்டு போகல, இவரை வந்து பார்க்குறதுக்காக அவருடைய ரசிகர்கள் வந்துருந்தாங்க. அந்த ரோட் பிளாக்கிங் அப்படின்னு சொல்கிற அந்த பிரிவுகளையும் இவரை ஒரு வேளை பேன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு தெரியாது. ஆனால் அதுக்கு எதிராக வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், இவர் வந்து ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஒரு நாளைக்குள்ளே 50,000 ஃபாலோவர்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதான் உண்மையாக ஒருத்தருடைய சக்ஸஸ் என்று சொல்லலாம், ஒருத்தருடைய வெற்றி என்று சொல்லலாம். எத்தனை தடை வந்தாலும் உடைச்செறிஞ்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ஒரு அக்கௌண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அக்கௌண்ட்டை வந்து உருவாக்கி அதில் வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்து நிறைய தோல்விகள் கண்டு கடைசியாக மீண்டு எழும்பி வரும்போது ஒரு தடை வந்து குறுக்க விழுந்திருக்கு. தடைக்கல், அதான் பேன். அந்த தடைக்கல்ல உடைச்செறிஞ்சிருக்கிறார். ஒரு நாளில் புது அக்கௌண்ட் ஷஹ்மி சஹீட் என்று சொல்லி அந்த அக்கௌண்ட்டை நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். அவருடைய புது அக்கௌண்ட் ஒரு நாள் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அதில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன்னு சொல்லி தான் ஒரு காணொலி போட்டிருக்கிறார். அதை வந்து 67,000 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரம் ஒரு நாளுக்குள்ளே 50,000 ஃபாலோவர்ஸை வந்து அவர் வந்து எடுத்திருக்கிறார். இதுதான் உண்மையாக வெற்றி. வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் தினம் அவரை பற்றி நம்மளோட சேனலில் வந்து பேசுகிறது வளமை. நான் பேசக்குள்ள ஷோ மீ த வியூவை பற்றி பேசாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். இலங்கையினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, ஒரு முயற்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் எடுத்த முயற்சி வந்து வெற்றி பெறணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் இலங்கையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் எல்லா மாவட்டத்திலும் இருந்து நடந்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நிறைய தேடப்பட்டு வருது. ஆனால் காரணங்கள் தான் கண்டுபிடிக்க முடியலை. நிச்சயமாக நடந்து முடிஞ்சாங்கன்னு சொன்னால் சாதனை தான். நடக்கிறது வந்து இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் நடக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மாதிரி நடந்து முடிஞ்சு சாதனை கடைசி வரைக்கும் முடிக்கணுமென்றதான் சாதனைக்குள்ளே வருமென்று நினைக்கிறேன். அது முடிக்கணுமென்றதான் எங்களுடைய ஆசையும். சரி, எல்லாரும் நடக்கட்டும், நல்லதானே. அப்படி இருக்கக்குள்ள இந்த காணொலியை தான் உங்களோட பேசுகிறதுக்காக வந்து நான் இந்த விஷயத்தை, அதாவது ஷோ மீ த வியூனுடைய டிக்டாக் ஒஃபிஷியல் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிருக்கு. இப்போ அவர் புதுசாக அக்கௌண்ட் திறந்துருக்கிறார். அந்த அக்கௌண்ட்டை
வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சஹ்மி சஹீட் என்ற ஐடியை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் அப்டேட் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக ஷோமி த வியூ அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார். நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டு வரார் யூடியூப்பில். அவர் வந்து சாதித்தது வந்து உண்மையாகவே இந்த டிக்டாக்கின் மூலமாக தான் அவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இப்போ யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் யூடியூப்பில் நிறைய காணொலி அப்டேட் பண்ணி கொண்டிருந்தாலும் இந்த டிக்டாக் வந்து நிறைய வியூஸுக்கு வந்து போய் சேரும். டிக்டாக் காணொலி அப்படி இருக்கவங்கள அவர் வந்து நிற்கிற இடங்கள், நான் இதுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறேன், இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி அவர் வந்து கொடுக்குற அப்டேட் காணொலி தான் அவரை வந்து ரீச் ஆக்கி இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு சொல்லலாம். எனவே அந்த டிக்டாக் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகினதை நினச்சி உண்மையாகவே கவலை தான். அவருக்கும் கவலை, அவருடைய ரசிகர்களுக்கும் கவலை. இருந்தாலும் ஒருத்தனை வந்து வெளி காரணங்களால் தடையை போட்டு முடித்து நிப்பாட்டலாம். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற முயற்சியையும் அந்த சாதிக்கணுமென்ற வெறியையும் எப்போவுமே நிப்பாட்ட முடியாது. அந்த வெறியோடு தான் ஷோமி த வியூ பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு நாம் நினைக்கலாம். எனவே நிச்சயமாக அவருடைய பயணம் தொடர்ந்தும் வெற்றி அளிக்கணும்னு சொல்லி எங்களோட சேனல் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷோமி த வியூ சூப்பராகவே ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்கணுமென்று தான் எங்களுடைய விருப்பம். சரி, இந்த காணொலியை தான் உங்களோட பேசுகிறதுக்காக வந்து நான் பேசிட்டு நினைக்கிறேன். உங்களோட மனசில் ஏதாவது கருத்துக்கள் இருக்கும், அப்படி கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல காணொலிகள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த். நன்றி.